இன்றைக்கி ஒரு இண்டிவிஜுவல் வந்து நார்மலாக தன்னோட கேரியர் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இனிஷியலாக எடுத்த ஒன்று ஒரு 18,000 20,000 வருது. ஒரு வருஷம் 1.5 வருஷம் கழிச்சு 25,000 சேலரி வந்துடுது. இன்றைக்கி சொசைட்டியில் என்ன இருக்குன்னா, நீங்கள் வேலைக்கு போன உடனே ஒரு வீடு ஒன்று வாங்கிடணும் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய ப்ரெஷராக இருக்குது. இந்த 24 லட்சத்துக்கு ஒரு இண்டிவிஜுவல் லோன் போகிறாரு அப்படின்னா ஒரு மேக்ஸிமம் டென்யூர் ஒரு 25 வயசுக்கு போகிறாரு. ஏன்னா அதுதான் மேக்ஸிமம் பேங்க் கொடுப்பாங்க. 25 வயசு 30 வயசுக்கு போகிறாரு அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற ஆவரேஜ் 8.5% இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் அவரோட இஎம்ஐ மட்டுமே 20,000 ரூபா வரும். அவர் ஒரு 30,000 ரூபா சம்பாதிக்கிறாரு அப்படின்னா ஒரு 10,000 ரூபா வரைக்கும் ஒரு இஎம்ஐ கட்டலாம். 10,000 ரூபாய்க்கு இஎம்ஐ கட்டணும்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு 15 லட்ச ரூபா தான் லோனே கிடைக்கும் இன்றைக்கி இருக்கிற சினாரியோவில். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு அவரோட இன்கம் இன்க்ரீஸ் பண்ணணும். மேக்ஸிமம் 30 to 40% வரைக்கும் ஒருத்தர் வந்து தன்னோட சேலரியிலேருந்து இஎம்ஐக்கு அலோகேட் பண்ணலாம், ப்ரொவைடட் அவர் மற்ற சேவிங்ஸு பேசிக்ஸ்லாம் செஞ்சுட்டாரு அப்படின்னா. இவர் 30,000 ரூபா சம்பாதிக்கிறாரு அப்படின்னா அதில் ஒரு 10,000 ரூபா அவரால் சேமிக்க முடிஞ்சதுன்னா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னா மாதம் ஒரு 10 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணாருன்னா இன்றைக்கி இருக்கிற மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இப்போ இருக்கிற மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் தாராளமாக கண்ணை மூடின்னு இன்வெஸ்ட் பண்ணார் அப்படின்னா அதே 13% அந்த 6 லட்ச ரூபாங்கிறது கிட்டத்தட்ட 12 லட்ச ரூபா ஆயிடும். இந்த ஸ்பேன் ஆஃப் 10 வருஷம் கழிச்சு கையிலேயே கேஷ் இருக்கும். கேஷை வச்சுட்டே வீடு வாங்கலாம். பட் நம்ம பண்ணுற பெரிய தப்பு என்ன தெரியுமா? ஆதன் பிஸ்னஸ் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனல்ல மியூச்சுவல் ஃபண்ட், இன்வெஸ்ட்மெண்ட், இன்சூரன்ஸ் இப்படி நிறைய விஷயங்களை பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு ரெண்ட் வெர்சஸ் இஎம்ஐ இதை பற்றி தான் பேச போகிறோம். இதை பற்றி நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு இன்னைக்கு ஜாயின் பண்ணியிருக்காரு ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் ராம்குமார் அவர்கள். வாருங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சரி, இப்போ எல்லாருக்குமே சொந்த வீட்டில் இருக்கணும்னு ஒரு கனவு இருக்குது. ஆனால் இப்போ 25 வயது நபர் வந்து 30,000 ரூபாய் சம்பாதிக்கிறாரு அப்படின்னா அவர் ஹோம் லோன் வாங்கி இஎம்ஐ ஆப்ஷன் சூஸ் பண்ணுறது பெட்டரா, இல்லை ரெண்ட்லேயே இருந்துட்டு லாஸ்ட்டாக ஒரு இஎம்ஐ ஆப்ஷன் சூஸ் பண்ணி அப்படியே வீடு வாங்குறது பெட்டரா சார்? இன்றைக்கி ஒரு இண்டிவிஜுவல் வந்து நார்மலாக தன்னோட கேரியர் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இனிஷியலாக எடுத்த ஒன்று ஒரு 18,000 20,000 வருது. ஒரு வருஷம் 1.5 வருஷம் கழிச்சு 25,000 சேலரி வந்துடுது. இன்றைக்கி சொசைட்டியில் என்ன இருக்குன்னா, நீங்கள் வேலைக்கு போன உடனே ஒரு வீடு ஒன்று வாங்கிடணும் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய ப்ரெஷராக இருக்குது. ஸோ ஒரு 30,000 சம்பளம் வாங்குகிற ஒரு இண்டிவிஜுவல்னால் டெஃபினட்டாக இஎம்ஐ கட்ட முடியாது. நான் இதை உங்களுக்கு ப்ராக்டிக்கலாகவே சொல்கிறேன். அதனால் அவர் இப்போதைக்கு இஎம்ஐ போய் வீடு வாங்கக்கூடாது. ஏன்னா அவரோட சேலரியே 30,000. ஸோ இந்த 30,000 நம்ம எப்படி எடுத்துக்கணும்னு தெரில. ஒரு தனி நபராக எடுத்துக்கலாமா, இல்லை ஒரு குடும்பமாக இருக்கார் அப்படின்னு வச்சுருந்தீங்கன்னா, தனிநபராக இருந்தால் கூட 30,000 பத்தாது. குடும்பமாக இருந்தால் மொத்தமாகவே பத்தாது. ஏன்னா இன்றைக்கி சென்னை மாதிரியான ஒரு சிட்டியில் அவுட்ஸ்கர்ட்லேயே இருக்கட்டும், ஒரு 30,000 வச்சுட்டு மாதம் தினந்தோறும் அவங்க ஓட்டுறதுங்கிறதே கஷ்டம். ஒரு வீடுன்னு ஒன்று எடுத்துக்கலாமே. ஒரு வீடுன்னு ஒன்று வருதுன்னா எவ்வளோ வரும்? ஒரு மினிமம் காஸ்ட்டில் எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா ஒரு 30 லட்ச ரூபா இருக்குமா ஒரு வீடு மினிமம் நான் சொல்கிறது. ஏன்னா இதுவே வந்து ரொம்ப தள்ளி கிடைக்கும். சிட்டிக்குள்ளேயோ அவுட்ஸ்கர்ட்லேயே கிடையாது, ரொம்ப தள்ளி. நம்ம இப்போ தாம்பரம் தாண்டி ஏதாவது ஒரு எடுத்திங்கன்னா 30 லட்சத்துக்கு உங்களுக்கு ஒரு ஃப்ளாட் ஒன்று கிடைக்கும். அந்த 30 லட்சத்துக்கு ஃப்ளாட் கட்டணும்னா நீங்கள் பேங்க்கில் எவ்வளோக்கு லோன் போகலான்னா 80% வரைக்கும் தான் பேங்க்கில் லோன் போகலாம். அப்படின்னா 25 லட்சம் தான் பேங்க் வந்து லோன் கொடுக்கும். 24 லட்சம். ஸோ மீதி இருக்கிற 6 லட்சத்தை நீங்கள் கையிலேருந்து தான் போட்டாகணும். ஸோ இந்த 6 லட்சம் கையில் இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் 24 லட்சத்துக்கு நீங்கள் லோன் போடணும். இந்த 24 லட்சத்துக்கு ஒரு இண்டிவிஜுவல் லோன் போகிறாரு அப்படின்னா ஒரு மேக்ஸிமம் டென்யூர் அவர் ஒரு 25 வயசுக்கு போகிறாரு. ஏன்னா அதுதான் மேக்ஸிமம் பேங்க் கொடுப்பாங்க. 25 வயசு 30 வயசுக்கு போகிறாரு அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற ஆவரேஜ் 8.5% இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் அவரோட இஎம்ஐ மட்டுமே 20,000 வரும். ஸோ 30,000 தான் சம்பளமே வாங்குறாரு, வெறும் 20,000 இஎம்ஐ வந்துடும். ஸோ அதனால் இந்த ஸ்டேஜில் அவர் வந்து பேங்க் லோன் போய் இஎம்ஐ கட்டக்கூடாது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி மெட்ரோ சிட்டியில் வந்து ரெண்ட் இருக்கிறது பெஸ்ட்டுன்னு சொல்கிறீங்க. ஆனால் மெட்ரோ சிட்டி ரெண்ட்டே அதிகமாக தானே சார் இருக்குது. அப்போ அவங்க இஎம்ஐ ஆப்ஷன் சூஸ் பண்ணுறது கண்டிப்பாக நம்ம சொசைட்டியில் என்ன ஒன்று இருக்குன்னா, ஒரு கொஞ்சோண்டு நிலமா இருந்தால் கூட நம்மளோட சொந்த நிலமா இருக்கணும், ஒரு தீப்பெட்டி மாதிரி ஒரு வீட்டில் இருக்கணும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஒன்றே ஒன்று நினச்சிக்கணும், அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் ஒரு 50,000 சம்பளம் வர வரைக்கும் நீங்கள் வந்து இஎம்ஐங்கிற ட்ராப்குள்ளே விழுந்துடக்கூடாது. அதுக்கு முதல்ல வேறு ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. நம்ம அதை பற்றி யோசிக்கிறதே கிடையாது. நம்ம அதை பற்றி டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணலாம். வீட்டு வாடகை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் குறைஞ்சபட்சம் உங்களுக்கு 10,000 12,000 வீட்டு வாடகை இருக்குது, கண்டிப்பாக கிடைக்கும்.
என்ன கொஞ்சம் நீங்கள் உங்களோட ஆசைகளை கொஞ்சம் சுருக்கிக்கணும். ஸோ அந்த மாதிரியான கண்டிஷனில் தான் இருக்குது. ஸோ உங்களோட இன்கம் ஸ்கில்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும், ஸ்கில்லை டெவலப் பண்ணணும், இன்கம் சோர்ஸஸை இன்க்ரீஸ் பண்ணணும். ஒரு ஒரு 5 வருஷம் 6 வருஷம் தள்ளி போட்டிங்க அப்படின்னா, 10 வருஷம் தள்ளி போட்டிங்க அப்படின்னா நீங்கள் கையில் இருக்கிற கேஷோடையே வீடு வாங்கலாம். அதுக்கான டீட்டெயிலும் நம்ம பார்க்கலாம். ஓகே சார். இப்போ ஒருத்தவங்க இஎம்ஐ எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு ஒரு மாத சம்பளத்தில் எவ்வளோ பர்சன்டேஜ் சார் இஎம்ஐக்கு ஒதுக்கணும் ஹோம் லோனுக்காக? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இஎம்ஐக்கு ஒதுக்கிறத விட ஃபஸ்ட்டு அவங்க சேமிக்க தொடங்கணும். நீங்கள் டவுன் பேமெண்ட் கட்டியே ஆகணும் பிரீத்தி. ஏன்னா கிட்டத்தட்ட 30 lakhsனா 6 lakhs rupees நீங்கள் கட்டி ஆகணும். அந்த 6 lakhs சோர்ஸை நீங்கள் ரெடி பண்ணணும். ஓகே, அதனால் ஃபஸ்ட்டு அவங்க வந்து இஎம்ஐங்கிற ஆப்ஷனுக்கு போனால் கூட, அப்படி போனால் கூட 30% வரைக்கும் போகலாம். ஓகே, அவர் ஒரு 30,000 சம்பாதிக்கிறாரு அப்படின்னா ஒரு 10,000 வரைக்கும் ஒரு இஎம்ஐ கட்டலாம். 10,000 இஎம்ஐ கட்டணும்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு 15 லட்ச ரூபா தான் லோனே கிடைக்கும் இன்றைக்கி இருக்கிற சினாரியோவில். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு அவரோட இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ணணும். மேக்ஸிமம் 30 to 40% வரைக்கும் ஒருத்தர் வந்து தன்னோட சேலரியிலேருந்து இஎம்ஐக்கு அலோகேட் பண்ணலாம், ப்ரொவைடட் அவர் மற்ற சேவிங்ஸு பேசிக்ஸ்லாம் செஞ்சுட்டாரு அப்படின்னா. ஓகே சார். இப்போ வந்து ஹோம் லோன் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த மாதிரி டேக்ஸ் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது சார்? முன்ன பழசில் வந்து டேக்ஸ் பெனிஃபிட் நிறையா இருந்தது. 80cc டேக்ஸ் எக்ஸம்ஷன் அப்படின்னு அதில் வந்து கிட்டத்தட்ட 1.5 லட்ச ரூபா கிளைம் பண்ணலாம். அது வந்து உங்களோட ஹோம் லோனோட இன்ட்ரெஸ்ட் வந்துடும். அப்புறம் பிரின்சிபலும் ஒரு 2 lakhsல எடுத்துப்பாங்க. பட் இன்றைக்கி இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸாக ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து நியூ டேக்ஸ் ரெஜிம் கொண்டு வந்தோடனே இப்போ ஓல்டு டேக்ஸ் ரெஜிம் பீப்புள் ஆர் நாட் ஃபாலோயிங். பிகாஸ் நியூ டேக்ஸ் ரெஜிமில் உங்களுக்கு 12.25 லட்ச ரூபா வரைக்கும் டேக்ஸே கிடையாது. வருஷ வருமானம் 12.25 லட்ச ரூபா வரைக்கும். அதனால் இப்போ வந்து டேக்ஸ் பெனிஃபிட் அப்படிங்கிறது வந்து ஹோம் லோன் போகிறதுனால அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது. இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்டுமே குறைச்சிருக்காங்களா சார்? ரெப்போ ரேட் ரெப்போ ரேட் கம்மியானதுனால இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக இருக்குது. பட் இது வந்து ஒரு டெம்பரவரி. திருப்பி நாளைக்கு ரெப்போ ரேட் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா ஆக்சுவலாக இன்னொன்று எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், இறக்கும்போது நீங்கள் போய் சொல்லி கம்மி பண்ணணும். நீங்கள் போய் இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிவிஷன் லெட்டர் ஒன்று கொடுத்து அதுக்கு ஒரு சார்ஜஸ் ஒன்று கட்டி நீங்கள் அந்த இப்போ ஏற்கனவே உங்களுக்கு 8.75 போயிட்டுருக்குன்னா ஒரு 0.25 கம்மி பண்ணுறாங்கன்னா 8.5 கொண்டு வந்துடும். நீங்கள் டென்யூரையும் இஎம்ஐயும் கம்மி பண்ணணுமாங்க. நீங்கள் இஎம்ஐயை கம்மி பண்ணிடக்கூடாது, டென்யூரை தான் கம்மி பண்ணணும். அதுதான் உங்களுக்கு பெனிஃபிட்டு. அதே சமயத்தில் ஏற்றும் போது அவங்களே ஏற்றிடுவாங்க. பட் இறக்கும்போது நீங்கள் போய் கொடுக்கணும். அதுதான் கண்டிப்பாக சார். இப்போ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 40 வயசு ஆனால் தான் ஒரு சொந்த வீடு வாங்குறதா அப்படின்னு இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து 30 வயசு ஆனால் கூட வீடு வாங்கிட்டாங்க. காரணம் இந்த இஎம்ஐ. இப்படி போகிறது பெட்டரா இல்லை சொந்தமாக தான் வீடு வாங்கணுமா சார்? சொந்தமாக வீடு வாங்குறதுக்கான வழிகளை நான் சொல்கிறேன். ஈஸி, ரொம்ப சிம்பிள். இப்போ இதே பர்சன் எடுத்துக்கலாம். 25 வயசு பையன் 30,000 ரூபா சம்பாதிக்கிறாரு. இவர் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு பேசிக்காக ஒன்று செஞ்சுக்கணும். 6 months ஆஃப் அவரோட மந்த்லி எக்ஸ்பென்சஸை எமர்ஜென்சி ஃபண்டுன்னு ஒன்று வச்சுக்கணும். ஓகே, அவருக்கு மாதம் வந்து 25,000 ரூபா செலவாகுதா அப்படின்னா ஒரு 1.5 லட்ச ரூபாய் வந்து எமர்ஜென்சி ஃபண்டில் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் வச்சுக்கணும். அதை எக்காரணத்தை கொண்டு தொடக்கூடாது. இதை அவர் செஞ்சிடணும். அதுக்கப்புறமா இவர் ஒரு கார்பஸ்க்கு ஜென்ரேட் பண்ணணும். அதுக்கு வந்து சிறுக 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 ஒரு அமௌண்ட்டை சேர்க்கணும். இவர் 30,000 ரூபா சம்பாதிக்கிறாரு அப்படின்னா அதில் ஒரு 10,000 ரூபா அவரால் சேமிக்க முடிஞ்சதுன்னா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னா மாதம் ஒரு 10 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணாருன்னா 12 அதாவது 120 months கட்டுவார். கிட்டத்தட்ட ஒரு 10,000 ரூபா கட்டுறாரு அப்படின்னா கிட்டத்தட்ட 12 லட்ச ரூபா கட்டுவார். அந்த மாதிரி கணக்கில் ஒரு 1,20,000 ரூபா 12 லட்ச ரூபா கட்டுவார். அவரோட மெச்சூரிட்டி அமௌண்ட்டு ஆஃப்டர் த 10th இயருக்கு அப்புறம் கிட்டத்தட்ட அது ஒரு 20 lakhs இருக்கும். ஸோ கையில் 20 lakhs சேர்த்துட்டாரா அவருக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துடும். இதுவே என்ன பண்ணணும் அப்படின்னா வருஷம் அவரோட சேலரி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். கரெக்டாக இல்லையா? யாரும் ஒரே சேலரியில் இருக்க மாட்டாங்க. ஸோ அப்போ 30,000 ரூபா வாங்கிட்டு இருக்கிறவர் எனக்கு தெரிஞ்சு 10 வருஷம் கழிச்சு அவரோட சேலரி வந்து ஒரு 50,000 ரூபா 55,000 ரூபா வந்துடும். இப்போ வருஷம் வரும்போது அவர் ஸ்டெப் அப் மூலமாக எஸ்ஐபியும் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வந்தார். எப்போ ஒருத்தர் இஎம்ஐக்கு போகிறாரு அப்படின்னா அந்த 6 lakhs இருந்தால் தான் இஎம்ஐக்கு போவார். ஒருத்தர் வீடு வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாருன்னா கையில் அந்த 6 லட்ச ரூபா கையில் ஒரு 6 லட்ச ரூபா அந்த இண்டிவிஜுவல்கிட்ட இருக்குன்னே வச்சுக்கோங்களேன். அந்த 6 லட்சத்தையும் கொண்டு போய் நான் சொல்கிறது அந்த டவுன் பேமெண்ட்டுக்கான 6 லட்சம், அந்த 6 லட்சத்தை கொண்டு போய் அன்றைக்கி இருக்கிற மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இப்போ இருக்கிற மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் தாராளமாக கண்ணை மூடின்னு இன்வெஸ்ட் பண்ணார் அப்படின்னா அதே 13% அந்த 6 லட்ச ரூபாங்கிறது கிட்டத்தட்ட 12 லட்ச ரூபா ஆயிரும் இந்த ஸ்பேன் ஆஃப் 10 வருஷம். ஸோ இது ரெண்டுத்தையும் கால்குலேட் பண்ணாருன்னா அவருக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்துடும். 10 வருஷம் கழிச்சு கையிலேயே கேஷ் இருக்கும். கேஷை வச்சுட்டே வீடு வாங்கலாம். பட் நம்ம பண்ணுற பெரிய தப்பு என்ன தெரியுமா? அந்த வெயிட் பண்ணுற பொறுமையே கிடையாது. அர்ஜென்சி.
ஆக்சுவலாக சொல்லப்போனால் ரொம்ப இது என்னென்னா, ரொம்ப வயசாக இருக்கிறவங்க வந்து வீடு வாங்கவே மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஆடிட்டர், எக்ஸ்பர்ட், கையில் நிறைய காசு இருக்குது, ஆனால் வீடு வாங்கவே இல்லை. இது வரைக்கும் வீடு வாங்கலை. கிட்டத்தட்ட டச்சு 65. பட் அவரே என்னென்னா, நமக்கு அமைஞ்ச ஓனர் வந்து சரியாக அமைச்சிட்டாரு அப்படின்னா நமக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ரெண்ட்டை ஏற்றாமல் இருக்கணும், இன்ஃப்ளேஷனுக்கு ஏற்ற அளவுக்கு ஏற்றணும், ரொம்ப ஆசைப்பட்டு ஏற்றக்கூடாது. ஸோ சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்குது. எனக்கு தெரியும் ரெண்டல் ஹவுஸில் இருக்கிற சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. சொசைட்டியோட ப்ரெஷர் வந்து ரொம்ப ஹியூஜ் ஃபார் த பீப்புள். உங்கள்கிட்ட வீடு இல்லையா, உங்கள்கிட்ட வீடு இல்லையா அப்படிங்கிறது. வீடு இருந்தால் தான் கல்யாணம். அது ஒரு பெரிய ஸ்டிக்மா மாதிரி இருக்குது. பையனுக்கு வந்து வீடு இருக்கா, ஈவன் தோ பையனோட அப்பா அம்மாவுக்கு வீடு இருக்கும், அதுக்கப்புறம் அந்த பையனுக்கு தான் அது வரப்போகுது. ஓகே, பட் ஈவன் தென் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கல்யாணத்துக்கு வீடு இருந்தால். ஸோ இது கொஞ்சம் கொஞ்சமாக மாறணும். பட் இன்றைக்கி இருக்கிற யங்கர் ஜென்ரேஷன் இதை ரியலைஸ் பண்ணுறாங்க. தேர் நாட் இன்வெஸ்டிங் ஹியூஜ்லி இன். இன்னொன்று வீடோட காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ அதை பார்க்கணும்ல. ஸோ அதனால் இஎம்ஐ ட்ராப்பில் போய் யாருமே விழுந்துடக்கூடாது. அட்லீஸ்ட் உங்கள் 50% ஆஃப் த கார்பஸை நீங்கள் சேர்த்துக்கங்க கையில், அதுக்கப்புறமா இஎம்ஐக்கு போங்க. இதை தான் ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்டான நாங்கள் சொல்கிறது. கண்டிப்பாக. ஸோ இந்த கேல்குலேஷனில் பார்த்தோன்னா, இந்த டவுன் பேமெண்ட்டை நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த கார்பஸ் டெவலப் ஆயிரும். நீங்கள் கட்ட போகிற இஎம்ஐ அமௌண்ட் இருக்குல்ல, அந்த இஎம்ஐ அமௌண்ட்டில் 50% தான் சொல்கிறேன். அந்த 50% நீங்கள் தொடர்ந்து எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். மீதி இருக்கிற 50% ரெண்ட்டு கொடுங்க. பிகாஸ் நான் சொன்னது இந்த 10,000 ரெண்ட் கொடுங்க, ஒரு 10,000 மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அது வந்து க்ரோ ஆகிருக்கும். இது ரெண்டும் சேர்ந்து 10 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு பெரிய கார்பஸாக கையில் நிற்கும். கிட்டத்தட்ட ஒரு இந்த 30 லட்ச ரூபா நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்போ இந்த 30 லட்ச ரூபா வீடு வந்து அவ்வளோ இதுவாக இருக்கணும். இன்ஃப்ளேஷன் கால்குலேட் பிரகாரம் 30 லட்ச ரூபாய்க்கு ஒரு வீடு இருக்குது அப்படின்னா 10 வருஷத்துக்கு கழிச்சு அந்த வீட்டோட விலை வந்து 48 லட்ச ரூபா. கிட்டத்தட்ட 5 to 6% இன்ஃப்ளேஷன் ரேட் போட்டோம். ஸோ இந்த பையன் கையில் இப்போவே 45 லட்ச ரூபா வந்துடுது. ஸோ அன்றைக்கி வந்து கம்ஃபர்ட்டாக ஹீ கேன் பர்ச்சேஸ் த ஹவுஸ். கையில் கேஷோட ஒன்றுமே கிடையாது. ஸோ டெப்ட் ஃப்ரீயாக இருப்பாங்க. ஸோ அந்த கான்ஃபிடென்ஸே வேறு. தன்னோட கையிலேருந்து இதில் ஒரே ஒன்று தான் இருக்குது முக்கியமாக, இமோஷ்னலாக வந்து கண்ட்ரோலாக பார்க்கணும். இமோஷ்னலி வி ஆர் அட்டாச்டு. வீடு வேணும்னு அந்த பியர் ப்ரெஷர். இதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா டெஃபினட்டாக இஎம்ஐ வாங்க மாட்டாங்க. வேற இமோஷ்னலாக திங்க் பண்ணாங்க அப்படின்னா வீடு வாங்கிடுவாங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு வீடாக இருந்தால் கூட ஓகே. இன்றைக்கி நிறைய பேர் 2 வீடு 3 வீடுலாம் போயிட்டுருக்காங்க. அதெல்லாம் வந்து மியர் வேஸ்ட். ஓகே சார், இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்னன்னா, நான் வாடகை கட்டுறதுக்கு பேசாமல் நான் இஎம்ஐ கட்டி அந்த வீடு எனக்கே சொந்தமாக்கிறேன்ல அப்படின்ற மாதிரி டாக் போய்கிட்டு இருக்கு. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? அந்த இஎம்ஐ கட்ட முடியாது. இப்போ நான் சொன்னேன், நீங்கள் நம்ம அதே கேஸை எடுத்துப்போம். 25 லட்ச ரூபா லோன் வாங்குறாரு அப்படின்னா அவர் 25 வருஷத்துக்கு கழிச்சு அவர் கட்டி முடிக்கிற லோனோட தொகை எவ்வளோ தெரியுமா? 60 லட்ச ரூபா. 25 வருஷத்துக்கு அவர் லோனோட கட்டி முடிக்கிற தொகை வந்து 60 லட்ச ரூபா. உங்களோட 30 லட்ச ரூபா வீடு வந்து 10 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு அப்ரிஷியேட்டே ஆகிருக்காது 25 வருஷத்துக்கு கழிச்சு. ஓகே, அப்படி ஆயிருந்தால் கூட ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் கட்டின அமௌண்ட்டை பூரா லோனாக கட்டியிருக்கீங்க. இல்லை என்னால் வந்து பார்ட் பேமெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா ஒரு 5 வருஷத்தில் பார்ட் பேமெண்ட் பண்ணுறேன், எனக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்குன்னா தாராளமாக பண்ணலாம். பட் அப்படி இருக்கிறவங்க கையிலே வச்சு நம்ம பேசிகிட்டு இருக்கிறது யாருன்னா எளிமையான மனிதர்கள். 50,000 ரூபா 60,000 ரூபா 70,000 ரூபா சம்பாதிக்கிறவங்க நம்ம என்ன தான் சொன்னாலும் சொல்லாட்டினாலும் போய் இஎம்ஐ ட்ராப்பில் விழுந்துருவாங்க. வேறு நம்ம பேசிகிட்டு இருக்கிறது அந்த 30,000 40,000 சம்பளம் வாங்கிட்டு மாதக்கணக்கில் பட்ஜெட் போட்டு 25ஆம் தேதிக்கு மேலே துண்டு விழுந்து வெளியில் ரொட்டேட் பண்ணி வாங்கிட்டு இருக்கிறவங்க வந்து தயவு செஞ்சு இஎம்ஐ ட்ராப்பில் போயிடக்கூடாது. பட் அதுக்கு பதிலாக அவங்க என்ன சொல்லணும்னா அவங்களோட ஸ்கில்லை டெவலப் பண்ணணும், இன்கம் சோர்ஸஸ் அதிகப்படுத்தணும், படுத்திட்டு கொஞ்சம் கொஞ்சமாக செட்டில் ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அவங்களுடைய சொந்த ஊர் விட்டுட்டு சென்னைக்கோ இல்லை பெங்களூர், ஹைதராபாத் இது மாதிரி மெட்ரோ சிட்டியில் வந்து வேலைக்கு போகிறாங்க. ஆனால் இங்கே வந்து அவங்க ரெண்ட்டுக்கு இருந்துட்டு ஊரில் தனியாக வீடு கட்டி சொந்த வீடு இருக்குது, ஆனால் இங்கே பார்த்தா ரெண்ட்டில் இருக்காங்க. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? ரொம்ப புத்திசாலித்தனம், ரொம்ப உசிதமான செயல். 100% அப்ரிஷியேட் பண்ணணும். இன்றைக்கி சாஃப்ட்வேர் பீப்புளுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்துச்சு. ஸோ எல்லாருக்கும் ஊரில் நேட்டிவ். நீங்கள் எல்லோரும் ஊர்லேருந்து கிளம்பி இங்கே வந்ததுனால தான் சென்னை இவ்வளோ கிட்டத்தட்ட கான்க்ரீட் ஜங்கிள் ஆயிருக்கு. நான் சென்னை வந்து கான்க்ரீட் ஜங்கிள் தான் சொல்லுவேன் கிட்டத்தட்ட. ஸோ அது மாதிரி ஆயிருக்கு. ஸோ வேறஸ் இது வந்து வயசான டிசிஷன். நீங்கள் இங்கே ரெண்ட்டுக்கு இருங்க, ஓகே, உங்களால் முடிஞ்ச கம்ஃபர்ட்டோடு இருங்க, சம்பாதிங்க, உங்கள் பணத்தை கொண்டு போய் எடுத்துகிட்டு போய் உங்கள் ஊரில் உங்களோட ஆன்செஸ்டர் ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா அதை டெவலப் பண்ணுங்கள், அங்கே ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சதை செய்யுங்க. அது நிஜமாக அதை அப்ரிஷியேட் பண்ணணும். ரெண்ட் பெஸ்ட்டாக இஎம்ஐ பெஸ்ட்டான்னு ரொம்பவே தெளிவாக எங்களுக்காக சொன்னீங்க சார். ரொம்பவே நன்றி சார். நன்றி.